அந்த அம்மா சொல்லுது, இல்லை இந்த ஒரு முறை மட்டும் நான் போய் பறிக்கிறேன், எப்படியாவது பறிச்சு எழுதி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 2வது முறை அந்த அம்மா எழுதுது, பாஸ் பண்ணு. இன்றைக்கு மும்பை மாநிலத்துடைய ஐபிஎஸ் அதிகாரியாக அந்த அம்மையா இருந்து கொண்டிருக்கிறார். பேர் அமுதா. அது சாதாரண தன்னுடைய திருமணம் ஆன பிறகு அந்த முயற்சியை ஏன் நீங்கள் எடுத்தால் வர முடியாது? யோசித்து பார்க்கணும். ஆக நான் சொல்றதெல்லாம் பெரிய ஆளு கிடையாது, பணக்கார குடும்பம் கிடையாது, பெரிய வசதி கிடையாது, வசதி இல்லாத குடும்பத்தை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனவே அவர்களெல்லாம் வருகின்ற போது நீங்கள் ஏன் வரக்கூடாது? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, கும்பகோணத்தில் ஒரு இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பள்ளிக்கூடமே தீப்பிடித்து இருந்து விட்டது. கிட்டத்தட்ட 60 குழந்தைகள் அந்த தீயில இறந்துட்டாங்க. அதுல ஒரு குழந்தை தப்பிக்கிட்டு, ஒரு பெண் குழந்தை. அது இன்றைக்கு தேர்வு எழுதி இன்றைக்கு துணை மாவட்ட ஆட்சியராக தேர்வு பெற்றிருக்கிறது. நேற்று முதல் என்ற செய்தி. யோசிச்சு பாருங்க, நாம எந்த அளவுக்கு நீங்கள் இன்றைக்கு நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறீர்கள். அதனால தான் நம்ம சம்பத்தையா கூட்டம் விருது கொடுக்கிறார். உலகத்திற்கு கூட்டம் கொடுத்தாருங்கள. உங்களுடைய நண்பர்களை அதை போல உருவாக்க வேண்டும். உங்களுக்கு மேல் யார் வேகமாக ஓடுகிறார்களோ அவர்களோடு ஓடுவதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னாடி வராங்க அவங்க கூட நம்ம போய் நினைக்காதீங்க. வாழ்க்கையில் ஓடவே முடியாது, வளரவே முடியாது. எனவே அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்வதற்கான முயற்சியை நீங்கள் அத்துணையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, ஐயா சம்பத்தையா பேசும்போது ஒன்று சொன்னாங்க. நான் வீட்டுக்கே போறதில்லை, நான் பொது வாழ்க்கையை தான் முழுமையா இருக்கிறேன்னு சொல்லி உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு திருத்தத்தை நான் இந்த நேரத்தில் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா தான் சொல்லுவாரு, பொதுநலம் என்பது குடையை போல இருக்க வேண்டும், சுயநலம் என்பது குடையை போல இருக்க வேண்டும், பொதுநலம் என்பது மழையை போல இருக்கணும்னு சொல்லியா. மழையே வரணும்னு வேண்டது பொதுநலம். மழை வந்துட்டு என்பதற்காக அப்படியே நுழைய முடியாது, அதுக்காக குடையை பிடிக்க முடியாது, அதுதான் சுயநலம். வாழ்க்கையும் அப்படித்தான் என்று அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள். மழை போல, மழைக்கு பிடிக்கின்ற குடை போல பொதுநலமும் சுயநலமும் இருக்க வேண்டும். இரண்டும் இல்லை என்று சொன்னால், பொதுநலம் மட்டுமே வாழ்க்கை என்று சொன்னால் குடும்பத்திலே நாம் வளர முடியாது. எனவே சுயநலமும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி சம்பத்தையா அவர்களே, உங்களுக்கும் அதை நினைவு கூற இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார். இதே மண்டலத்தில் மகளிர் தின பாராட்டு விழா, மகளிர் தின விழா இங்கே நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 800-900 பெண்கள் வந்திருந்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் வந்திருந்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலே இருந்து வந்திருந்தார்கள். மாவட்டத்துக்கு 3-4 பேருக்கு விருது கொடுத்தோம் இதே மேடையில். மிக சிறப்பான நிகழ்ச்சியை மேடையில் அவர் நடத்தினார். அதே போல சென்ற மாதம் மகளிர் குழந்தைகள், சிறப்பு குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தினார்கள் சம்பத்தையா. அவர் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான்னு சொன்னால் அது மிகப்பெரிய நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும். எங்கள் திருக்குறள் கூட்டத்திற்கு அவர் பெரிய வரப்பட்டார், மிகப்பெரிய பெருமை. இதை போல எங்களுக்கு ஒரு 10 களப்பணியாளர்கள் இருந்தால் போதும். இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு உலகம் முழுவதும் திருக்குறளை பேச ஆரம்பித்து விட்டார்கள். பல மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 6 மாநிலங்களில் அடுத்த மாதம் கூட மும்பைக்கு செல்லுகிறோம். பெங்களூர்ல ஒரு மாநாடு, திருக்குறள் மாநாடு, மும்பையிலே 3 நாள் நிகழ்ச்சி செல்லுகிறோம். நாங்கள் செப்டம்பர் மாதத்தில் பினாங்கிய மாநாடு, தொல்காப்பிய மாநாடு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக கம்போடியாவில் சென்று பேசியிருக்கிறோம். அதே போல பிரான்சில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய கூட்டமைப்பு சார்பில் 10 பேர் ஆய்வு கட்டுரையாளர்கள், பேராசிரியர்கள் பங்கெடுத்து பேசினார். அந்த அளவுக்கு இன்றைக்கு உலக அரங்கிலே கூட்டமைப்பு சென்று கொண்டிருக்கிறது. அதை போல நம்முடைய சம்பத்தையா போன்றவர்கள் இன்றைக்கு களப்பணியிலே இறங்குகிறார்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். இதை போன்ற இன்றைக்கு மற்ற மாவட்டங்களிலே இது முன்னெடுப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வருகின்ற 28ஆம் தேதி காரைக்குடியிலே நடத்துகிறோம். அங்கே இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களை எடுத்து இதே போன்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா, பாராட்டு வழங்கும் விழா காரைக்குடியிலே நடைபெற இருக்கிறது. இது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உலக திருக்குறள் கூட்டமைப்பாளர் கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். 27 விருதுநகர், அங்க இருக்கக்கூடிய அந்த 3 மாவட்டங்கள். எனவே இது எதற்காக என்று சொன்னால் பிள்ளைகள் படிக்க வேண்டும். பிள்ளைகள் படிப்பதற்கு பெற்றோர்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஆசிரியர்கள், நம்முடைய ஆசிரியர்களிடத்திலே பிள்ளைகள் இருப்பது 8 மணி நேரம் தான். அந்த 8 மணி நேரம் அவங்களால முடித்தவங்க சொல்லுவீங்க. எந்த ஆசிரியரும், நான் பல பள்ளிகளில் சொல்றது உண்டு, எந்த ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய போராட்டம் இருக்கு பாருங்க, அது எல்லாம் ஒரே டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. யாரு? பிசிக்ஸ் வாத்தியார், கெமிஸ்ட்ரி வாத்தியார், சுவாலஜி வாத்தியார், பாட்டனி வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார், தமிழ் வாத்தியார் எல்லாம் ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த கிளாஸுக்கு போகிற உடனே
வர்ற தேர்வுல நம்ம சப்ஜெக்ட்ல 100 வாங்கிக்கணும். அப்படிதான் நினைப்பாங்க. சரி அந்த அம்மா கமிஷனான அவங்க ஏதாவது வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. என் சப்ஜெக்ட்ல எப்படியாவது 100 வாங்கிக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு சகோதரி நினைப்பாங்க. ஒவ்வொரு டீச்சர் உண்டா இல்லையா? அந்த ஆர்வம் ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற போது அதே ஆர்வத்தை மாணவர்களுக்கு இருக்கணும். அவங்க சப்ஜெக்ட்ல ஒரு மாணவன் தோற்று அந்த அவங்க வெற்றி பெறலன்னா கூட பெற்றோர்களை விட அதிகமாக சங்கடப்படுவது, கஷ்டப்படுவது, மன உளைச்சலுக்கு ஆளாகுவது ஆசிரியர்கள் தான் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ளும். பெற்றோர்களோட பையன் இதாக படிப்பான்ட்டு, அப்பா இந்த முறை என்ன பரவாயில்லப்பா, அடுத்த முறை பாஸ் பண்ணிக்கலாம்ப்பா, அடுத்த முறை எழுதிக்கலாம்ப்பா போப்பா அப்படின்னு பெற்றோர்கள் போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆசிரியர்களை அவங்க தலைமை ஆசிரியப்படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க, அதை விட கொடுத்து கூடாது. மேடையில் இருக்கிறவங்க கூப்பிட்டு நேரடியாக நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. என்ன பண்ணுங்க, ஏன் சொல்லிக் கொடுக்கல, எப்படி அவன் மார்க் கம்மியாக வாங்கினான், இவங்க ஹெட்மாஸ்டர். இந்த தலைமை ஆசிரியர்கள் ஒருத்தர் கேள்வி கேட்கறது மேலே ஒருத்தர் இருப்பார், சிஇஓ டிஇஓ, அவங்களை கேட்கறது கலெக்டர். இதெல்லாம் கலெக்டர் லெவலில் போயிட்டு எல்லா மேட்டரும். இது சில இடங்களில் தலைமை ஆசிரியரே கலெக்டர் கூப்பிட்டு நேரடியாக கேள்வி கேட்குற நிலைமை இருக்கும் மாவட்ட ஆட்சியர். அதனால இன்றைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய படிப்புமையும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆசிரியர்கள் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, அந்த ரெக்கார்டை கொடுத்துருவா, இந்த ரெக்கார்டை கொடுத்துருவா. ஆசிரியர்கள் 10ஆம் முறையாக இருக்காங்க, ஆனால் அந்த சிஇஓ ஆஃபீஸுக்கு அந்த ரெக்கார்டு வேணும்.